ராகுல் காந்தி அவர்கள் அதாவது தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய திட்டங்களை, தங்களுடைய ஆட்சியுடைய பெருமைகளை, அருமைகளை இந்தியா முழுவதும் சொல்லி மக்களுடைய மனதை வென்று ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடர்ந்து போராடி தோற்று போய் அதனுடைய உச்சமாக இப்பொழுது வாக்குப்பதிவு எந்திரங்கள் தான் இந்தியாவுடைய தேர்தலை தீர்மானிக்கிறது, மக்களுடைய இதயங்கள் அல்ல, இந்தியர்கள் யாரும் ஓட்டு போடல, இவிஎம் தான் ஓட்டு போடுது அப்படின்னு ஒரு பெரிய புழுகு முட்டையை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். சரி, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நெறியாளர் சொல்றாரு, வெதர் இட் இஸ் ஆட்டம் பாம் ஆர் ஸ்மோக் பாம் அப்படின்னு கேட்டார். அதாவது இது வெடிக்கக்கூடிய அணுகுண்டா அல்லது புகையக்கூடிய சீனி பட்டாசா அப்படின்னு கேட்டார் அண்மையில. அதே நானும் திரும்ப கேட்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய பில்டப் பண்ணி பெரிய பில்டிங் கட்டி அதுல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நான் இந்த ஆட்டம் பாம்பு வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வந்தால் இந்தியாவை வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு அதாவது மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேருவை பிரதமராக 16 ஆண்டுகள் தேர்வு செய்த இந்த தேர்தல் ஆணையம், இந்திரா காந்தி அம்மையாரை 17 ஆண்டுகள் தேர்வு செய்த இந்த தேர்தல் ஆணையம், மொராஜி தேசாயை, அது மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியை, அது மாதிரி அமர் ராஜீவ் காந்தி அவர்களை, அதற்கப்புறம் விபி சிங் அவர்களை, குஜ்ரால் அவர்களை, இது மாதிரி நரசிம்மராவ் அவர்களை, இப்படி ஒரு பாரம்பரிய மிக்க பெருமை மிக்க ஒரு உலகத்துல ஆகச்சிறந்த ஆக பெரிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது கம்ப்ளீட்டா புழுதி வாரி தூற்றி இருக்கிறார்.